வணக்கம் நண்பர்களே, இன்றைய இறை வார்த்தையை சேர்ந்து வாசிக்கலாம் வாங்க. யோவான் நற்செய்தி அதிகாரம் 1 இறை வார்த்தைகள் 13 முதல் 24 வரை. அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதர் ஆனார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின் வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது, அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். எருசலேமில் உள்ள யூதர்கள் குருக்களையும் லேவியர்களையும் யோவானிடம் அனுப்பி, நீர் யார் என்று கேட்டபோது அவர், நான் மெசியா அல்ல என்று அறிவித்தார். இதை அவர் வெளிப்படையாக கூறி மறுக்காமல் ஒப்புக்கொண்டார். அப்போது, அப்படியானால் நீர் யார்? நீர் எலியாவா என்று அவர்கள் கேட்க, அவர், நான் அல்ல என்றார். நீர்தாம் வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டபோதும் அவர், இல்லை என்று மறுமொழி கூறினார். அவர்கள் அவரிடம், நீர் யார்? எங்களை அனுப்பியவர்களிடம் நாங்கள் மறுமொழி சொல்லியாக வேண்டும். எனவே உம்மை பற்றி என்ன சொல்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்குங்கள் என பாலை நிலத்தில் குரல் ஒன்று கேட்கிறது என்று இறைவாக்கினர் எசாயா உரைத்தது என்னை பற்றியே என்றார். பரிசேயரால் அனுப்பப்பட்ட அவர்கள், இப்போ இதோட விளக்கத்தை பார்க்கலாமா? நாம் மனிதர்களால் பிறந்தவர்கள், ஆனால் இயேசுவை நம்புகிறவர்கள். கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு, அதாவது இயேசு, மனிதராகி நம்மிடையே வந்து வாழ்ந்தார். அவருள் அருளும் உண்மையும் நிறைந்திருந்தது. யோவான் சொன்னார், அவர் எனக்கு பின் வந்தாலும் என்னை விட முன்பே இருந்தவர். இயேசுவின் நிறைவிலிருந்து நாம் எல்லோரும் அருளின் மேல் அருளை பெற்றோம். மோசே வழியாக திருச்சட்டம் வந்தது, ஆனால் அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாக வந்தது. யாரும் கடவுளை பார்த்ததில்லை, ஆனால் இயேசு கடவுளின் ஒரே மகன், கடவுள் யார் என்பதை நமக்கு காட்டினார். யோவான் தன்னை பற்றி தெளிவாக சொன்னார், நான் மெசியா அல்ல. அவர் உண்மையையும் தாழ்மையையும் வெளிப்படுத்தினார். மக்கள் யோவானை பார்த்து, நீர் எலியாவா, வரவேண்டிய இறைவாக்கினரா என்று கேட்டார்கள். யோவான் ஒவ்வொரு முறையும் தாழ்மையுடன் சொன்னார், நான் அல்ல. அவர்கள் மீண்டும் கேட்டார்கள், அப்படியானால் நீர் யார்? அப்போது யோவான் சொன்னார், நான் ஒரு குரல்தான், ஆண்டவருக்காக வழியை செம்மையாக்க அழைக்கும் குரல். அதாவது, நான் முக்கியமில்லை, வரப்போகும் ஆண்டவர் தான் முக்கியம் என்று கூறினார். இறைவார்த்தை வாசிப்போம், இறையாசீர் பெறுவோம்.